சபையார் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் தியானிப்போம். சங்கீதம் 91 என்பது 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 2 பாகங்கள் ஒரு விசுவாசியின் பிரகடனமாக இருக்கிறது. 2வது பாகம் 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை சங்கீதக்காரனானவன் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், God is our protection என்பதை குறித்ததான ஒரு பேசேஜாக இருக்கிறது. 3வது பாகமானது கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அது 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை இருக்கிறதாக இருக்கிறது. இப்பொழுது கூட நாம் யாவரும் சேர்ந்து 91ஆம் சங்கீதத்தை 1லிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமேன். கர்த்தர் இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையில கூட நமக்கு விரோதமாய், இந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற அம்புகள் கர்த்தர் முறித்து போடுவார். நம்மை அவர் சட்டைகளின் கீழாய் மறைத்து நம்மளை காத்து வருகிறார். கடந்த வாரம் நாம் தியானித்தது போல சங்கீதம் 46:9 கூட அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இந்த யுத்தமானது நம்ம என்ன பண்ணாலும் அது நிறுத்த போறதில்லை. ஆண்டவர் மாத்திரம்தான் அதை நிறுத்த முடியும். நம்ம இந்த ஆபத்தான சூழ்நிலையில நம்மளை பாதுகாக்கும்படி அவரை நோக்கி கண்ணோக்கி பார்க்கணும். கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் கேடகமாய் இருக்கிறார். சாலமன் சங்கீதம் 127:1ஆம் வசனத்திலே கூட கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழித்திருக்கிறது விருதா என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் என்னதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 1008 இருந்தாலும் ஒன்றும் நம்மளை காக்காது. ஆண்டவருடைய கிருபை மாத்திரம், அவருடைய கரங்கள் மாத்திரம்தான் நம்மளை காக்கும். இந்த அதிகாலை நேரத்தில் கூட அவருடைய பாதத்தில் வந்து நின்று அவரை கண்ணோக்கி பார்த்து, கர்த்தாவே நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே கர்த்தாவே எங்களுக்கு கோட்டை, நீரே எங்களுக்கு நம்பிக்கை, உமது சிறகுகளினாலே எங்களை மூடுகிறீர், உங்களது செட்டைகளினாலே எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறீர் என்று கர்த்தரை நோக்கி கண்ணோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான அதிகாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கர்த்தாவே ஒரு அசாதாரியமாக இருந்தாலும் கூட உம்மை நோக்கி கண்ணோக்கி பார்க்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் சாதாரணமாய் மாற்றி தாருங்க. எங்களை உமது செட்டைகளுக்குள்ளாய் நீர் மறைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் பகலில் எய்யப்படும் அம்புக்கும் கர்த்தாவே எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர், அதுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில கூட வர தடைப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தாவே உமது கரல தருகிறோம்.
சீக்கிரமாக இந்த சபையில் நடக்கிற ஆராதனைக்கு சேர்த்து கொள்ளுங்க, சேர்த்து கூட்டி கொண்டு வாங்கப்பா. உம்மை கண்ணோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேலையிலே கூட உமது கருத்தில் தருகிறோம். ஆராதனை நடத்துகிற மகளை நீர் மறைத்து கொள்ளும். எங்களுடைய செய்தியின் நேரத்தில் தாசனை மறைத்து எங்களுக்கான மன்னாவை நீர் கட்டளையிடுங்கப்பா. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசித்து கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆரம்பம் முதல் கர்த்தாவே முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உள்ளத்து நாளத்துல இருந்து சொல்லுவோமா? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன்
நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோமா, எங்களை நல்ல எபினேசராய் நடத்தினரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். சத்தமீது நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். சொல்லுவோமா சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமாய் முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். வாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர். தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். வாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர். தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். சொல்லுவோமா எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் இருக்கிற இடத்துல அசைந்து முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நாமே. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் கர்த்தர்
செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். இன்னொரு முறை முழு மனதாய் உற்சாகமா சொல்லுவோமா? ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்து சந்தோஷமா சிரிச்சுட்டே பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை வாய்களை திறந்து சொல்றீங்களா? தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணரும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சத்தமா சொல்லுவோமா? இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில்
சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், அவருடைய சட்டைகளின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன். அவருடைய சிறகுகளால் என்னை மூடிக்கொள்வார் விசுவாசத்தோடு. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. எந்நாளும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. எந்நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசிப்பவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கு
நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. குறித்த வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த மாதத்தில் இல்லை, போன வாரத்தில் நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை ஏசாயா 58:9 நம்ம பார்த்தோம்ல, நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றுவாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நிபச்சொல் குற்றப்படுத்துகிறது, பழி சொல்லுகிறது, இல்ல நம்மை காயப்படுத்துகிற வார்த்தைகளினால் நம்மை அள்ளி தெரித்து கொண்டே இருக்கிற இப்படிப்பட்ட வார்த்தைகளில் இருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, நீங்க அகற்றி போடும்படியாய் உங்களை கர்த்தர் என்ன செய்வாரு, பலப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நிபச்சொல், பழிச்சொல், குற்றம், சாபம், இப்படி எல்லா வார்த்தைகளையும் சிலர் நம்ம மேல தொடர்ந்து பேசுகிற வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட காயப்படுத்துகிற சொற்களில் இருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, நீக்கி போடுகிறார் என்று சொல்லி கர்த்தர் நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம், பேசுகிறோம். நம்மள சில நேரம் நல்லா நம்மள்ட்ட நல்ல பழகின நபர்கள், நம்மோடு கூட நல்ல உறவில் இருந்தவர்கள் திடீர்னு நமக்கு என்ன செய்வாங்க, விரோதமாய் மாறுவாங்க, நமக்கு பிடிக்காதவங்களா மாறும். இல்லை, எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? நம்மகிட்ட நல்லா தான் இருந்தாங்க பாஸ்டர், நல்லா தான் நம்மள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க, ஆனால் திடீர்னு என்ன செய்யிட்டாங்க, எதிர்மறையாய் மாறிட்டாங்க, எனக்கு விரோதமாய் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லை, ஜனங்களுடைய ஒப்பீனியன் எப்பயுமே என்னது, மாறிக்கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கு நம்மள நல்லவங்கன்னு சொல்றவங்க நாளைக்கு நல்லவங்கன்னு சொல்லுவாங்கன்னு முக்கியம் அவசியம் இல்லை. இல்லை, மனிதர்களுடைய அங்கீகாரம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நமக்கு நல்ல பிடிச்சவர்களா இருக்கிற காரியம், நம்மளும் கூட அப்படிதான். சில காரியங்கள் இன்று நமக்கு பிடித்த காரியம் நாளைக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, ஹல்லேலூயா. தனக்குன்னு வரும்போது அது அதனுடைய காரியங்கள் தெரியும், அப்படிதானே? இல்லை, இன்று நல்லது நமக்கு ஒன்று வந்துச்சுன்னா அப்பதான் தெரியும். இன்னைக்கு அநேக காரியங்களில் சில காரியங்கள் மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற காரியங்கள் நாம் கேள்விப்படுறோம், பரிதாபப்படுறோம், அதோட முடித்துக் கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிறருடைய வாழ்க்கையில் சம்பவித்தாலும் கூட அதற்காக நாம் என்ன செய்யணும், அதற்கு பரிந்து பேசுகிற ஜபத்தில் கர்த்தரிடத்தில் சேருகிற ஜனமாய் மாறணும். ஒரு காரியத்தை நீங்க கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துறாருன்னா, ஆமா இதெல்லாம் தெரியுது அப்படின்னு நான் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளணும் தான் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் இது நடந்தது, ஆகவே நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபத்துல திறப்பின் வாசலில் நிற்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய, அதுதான் ஒரு உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு நபர்களுடைய காரியமா இல்ல கேரக்டரா இருக்குது. இல்ல, ஒரு மனுஷனுடைய வீடு பற்றி எரியுது, ஒரு மகன் ஓடி வந்து சொல்றான், அப்பா நம்ம வீடு பற்றி எரியுது அப்படின்னா ஐயோ எம்மான்னு கத்திக்கிட்டு ஓடுறாரு. அடுத்த பையன் வந்து சொல்றான், இந்த வீடு தான் நம்ம போன வாரமே வித்துட்டுமே. ஆமால அப்படின்னு மறுபடியும் அவர் என்ன செய்யிட்டாரு, நமக்கு வீடு வித்தாச்சு, நீ எரிஞ்சா என்ன சாம்பலானா என்ன அப்படின்ற ஒரு மனநிலை. அடுத்த பையன் ஓடி வந்து சொல்றான், வித்துட்டோம், அட்வான்ஸ் வாங்கியிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. உடனே மறுபடியும் என்ன செய்யுது, அழத் தொடங்குகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். நமக்கு வரும்போது நாம் அநேக கஷ்டங்களை அனுபவிக்கும் போது கர்த்தரே ஏன் இது எனக்கு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பிறருக்கு அது நடக்கும்போது என்ன செய்யறோம், லேசா எடுக்கிறோம், ஸ்லைட்டா எடுத்துக்கிறோம். ஒரு சகோதரர் சகோதரி வந்து உங்களிடத்தில் அவங்களுடைய பாடுகளையும் பிரச்சனைகளையும் சொன்னா நாம் அதை கேட்டு அவர்களோடு கூட துக்கப்படுகிறோம். அவர்கள் போன உடனே அந்த துக்கத்தை அவங்களோட என்ன செய்யறோம், அனுப்பி விட்டுறோம், அப்படிதானே? ஆனால் அந்த துக்கத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, பிறருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த துக்கத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்தாரு, ஜெபித்து கொண்டு இருக்கிறவரா இருக்கிறார். இல்ல, ஆனால் மனிதர்களாகிய நாம் அனைவருமே எப்படி சுயநலக்காரர்கள் தான், செல்ஃபிஷ் தான். பாஸ்டர் நம்மளை பார்த்து செல்ஃபிஷ்ன்றாரு, நான் எவ்வளோ நல்லது பண்றேன் அப்படி யோசிக்கிறீங்களா? இல்லை, நம்ம ரொம்ப செல்ஃபிஷ் தான். இல்லை, ஒரு குரூப் போட்டோ எடுத்தாங்கன்னா, நான் இது சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் சொல்றேன், ஒரு குரூப் பிக்சர் எடுக்கிறாங்க. அந்த பிக்சர் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தீர்மானிக்கிறது எப்படி? உடனே 100 பேர் இருந்தாலும் நம்ம ஜூம் பண்ணி நம்மளை தான் பார்ப்போம். நம்ம கண்ணை மூடி இருக்குமா, அழகா இருக்கிறோமா? நம்ம அழகா இருந்தா எப்படி, பிரதர் நல்லா அழகா எடுத்திருக்கிறீங்க. நம்ம எங்கேயோ பார்த்துட்டு இல்லை, கண்ணை மூடி இருந்தா அந்த பிக்சர் சரியில்லை. இல்லை, நம்மளுடைய சுயநலம் பாருங்க, ஒரு சின்ன போட்டோலயே தெரியுது. இல்லை, பிறருக்கு நடக்கும்போது அது நமக்கு அதோடைய வீரியம் தெரியல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அது நடக்கும்போது அது பயங்கரமா இருக்குது.
இன்னைக்கு சொல்றேன், வேதம் சொல்லுகிறபடி நிபச் சொல்களை உன்னுடைய நடுவிலிருந்து நீ அகற்றுவாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஏசாயா 58:9. எத்தனை பேர் அது வீட்டில் போய் அந்த 58ஆம் அதிகாரத்தை தியானிச்சிங்கன்னு தெரியல. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சொற்களின் காயங்களிலிருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது மனிதர்களுடைய சொல்லெல்லாம் மாறும், ஆனால் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய வார்த்தை தான் நிலை நிற்கும். ஆகவே இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, அவர் சொல்லையா அவர் சொல்லையா, எதை நம்புகிறார்? பிறர் மனிதர்களுடைய ஒப்பீனியனா இல்ல கர்த்தருடைய வார்த்தையா, எதை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீங்க ஜீவிப்பதற்கு நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க? அநேகருடைய ஒப்பீனியன் எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற ஒப்பீனியன் எல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, பயப்படாதவனு என்ன செய்வான்? ஆமா, கால் நடுங்கும்படியா தான் ஒரு வார்த்தைகள் இருக்குது. சமயம் டிக்கெட்டு கிடைச்சதுன்னா என்ன செய்யற? போயிடலாம் அப்படின்றோம். ஆனால் சிலர் என்ன செய்யறோம்? இங்க டிக்கெட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மேலே டிக்கெட், மேலே எனக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு என்ன செய்யறோம்? உறுதியா நிக்கிறோம் இல்ல? அப்போ அநேகருடைய கருத்துகள் இல்ல அவச்சொற்கள் நம்ம என்ன செய்யுது? காயப்படுத்துகிறது, தவறான காரியங்களுக்கு நேராய் வழி நடத்துகிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ தேவ வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற 3 காரியங்கள், 3 சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஒன்று, வெளியிலிருந்து வருகின்ற சத்தம், சக மனிதர்களிடத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து வருகிற சத்தம் நம்ம என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தையை மட்டுப்படுத்தும்படியாய் சில காரியங்களை நாம் நடந்து கொள்கிறோம். காரணம், வெளியிலிருந்து வருகின்ற சத்தம், ஆனால் உள்ளுக்குள்ள இருந்து சில சத்தம் வருது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஒரு சின்ன ஒரு சத்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறார், சின்ன ஒரு வார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனால் அதே உள்ளிலிருந்து சத்துருவானவன் இன்னொரு வார்த்தையும் கொடுக்கிறான். இன்னைக்கு நம்ம எந்த வார்த்தையை நம்புறோம்? அவர் சொல்லையா அவர் சொல்லையா? அவருடைய சொல்லை நாம் முழுமையாய் கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த அவச்சொல் நம்ம என்ன செய்யாது? எந்தவித தாக்கத்தையும் எந்தவித காயத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, உள்ளிருந்து வருகிற சத்தம் நமக்கு சில நேரம் என்னது? நான் சொல்றேன், உள்ளிருந்து வருகின்றது 2 காரியம் இருக்குது. ஒன்று, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கர்த்தருடைய சத்தமாய் கேட்கும் இல்ல? ஆனால் சத்துருனுடைய காரியம் என்ன தெரியுமா? ஒலி மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நாய்ஸ் எப்படி இருக்கும்? வாய்ஸ் அண்ட் நாய்ஸ், there is 2 different thing. வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும், குரல் ஒரு மாதிரி இருக்கும். தேவனுடைய குரலை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையின் குரல் உங்களை என்ன செய்யும்? சாந்தப்படுத்தும், அமைதிப்படுத்தும், வெளிப்பாடுகளை தந்து உங்களுக்கு என்ன செய்யும்? வெளிப்பாடுகளை கொடுத்து உங்களுக்கு வாசல்களை திறக்கும். ஆனால் சத்ருனுடைய ஒலியோ சத்தத்தை எழுப்பும். அந்த சத்தம் எப்படி இருக்கும்? நாய்ஸ் அப்படின்றதோட டெஃபினிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டா, டிஸ்டர்பன்ஸ். எது நம்ம நாய்ஸ்ன்னு சொல்லுவோம்? சும்மா தொண்ணு பேசிட்டாங்க, சும்மா பேசாதன்னு சொல்றோமா? என்ன சொல்லும்? சும்மா. யார் நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா, அமைதியா இருக்கிறீங்க, கத்தாதன்னு சொல்றோமா இல்லையா? கத்திக்கிட்டே இருக்காத. நாய்ஸ் என்னது? டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது. வாய்ஸ், கர்த்தருடைய வாய்ஸ் என்ன செய்யுது? நமக்கு ஒரு பீஸ், சமாதானத்தை கொடுக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, உலகத்திலிருந்து வருகின்ற காரியங்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்தாலும் கூட, தேவனுடைய வார்த்தையில் நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். திருப்பிக் கொள்வோம். 1 சங்கீதம் 112ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். எத்தனை பாக்கியவான் இருக்கிறீங்க? ஒரே ஒரு பாக்கியவதி. 2 பேர் பரவாயில்ல, ஆண்கள் கையை தூக்கலாமா வேணாமா, பாதி தூக்கிட்டு ரைட்டு அப்படின்றோம் இல்ல? இதுல சொல்லப்பட்டது பாருங்க, கர்த்தருக்கு பயந்து. நாம் அநேக நேரம் கர்த்தரை விசுவாசிக்கிறோன்ற வார்த்தையை நம்ம சொல்றோம். கர்த்தரை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் பிரதர், பாஸ்டர், நான் கர்த்தர் மேல் ரொம்ப விசுவாசமா இருக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுகிறோம்? விசுவாசம் என்னது? என்னுடைய தேவைகளின் அடிப்படையில் சில காரியங்களுக்கு நம்ம கர்த்தரிடத்தில் விசுவாசிக்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட காரியத்திற்கு நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், எனக்கு கர்த்தர் இதை தருவார், கர்த்தர் இதை கொடுப்பார், கர்த்தருடைய பிரச்சனைகளை நீக்குவார். இதுல நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறது ரொம்ப அவசியம்.
நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பேச்சும் செய்கையும் சிந்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பேச்சும் செய்கையும் சுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் டிஃபரன்ஸ். விசுவாசிகளா இருப்பது நமக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனால் அதை காட்டிலும் கர்த்தருக்கு பயந்து நடப்பது ரொம்ப அவசியம். என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதா? இதே சங்கீதத்துல 7ஆம் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமே. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். ஏன் பயப்படான்? துர்ச்செய்தினா என்னது? அதுதான் நம்ம சொல்றோம், நிபச்சொல். நிபச்சொல், உங்களை குறித்தான ஒரு அவதூறுகளை குற்றப்படுத்துகிற செய்தியை கேட்டு அவன் என்ன செய்ய மாட்டானா? பயப்படான். காரணம் என்ன? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் ஸ்திரப்பட்டால், திடப்பட்டால், வெளியிலிருந்து வருகிற வார்த்தைக்கு உங்களுக்கு எந்த ஒரு காரியம் உங்களை என்ன செய்யாது? தாக்குதலுக்கு ஏற்படுதா? உறுதியாய் கர்த்தரை நம்பி திடமனதா இருக்கிறானா? நம்ம முதல் வசனத்துல அதான். எப்படி அது ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி அவனுடைய இருதயம் எப்படி நம்பிக்கையா இருக்கும், திட நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னா, முதல் வசனத்தில் நம்ம படிச்சதுதான். என்ன படிச்சோம்? அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. எது உங்களுடைய பிரியம்? வெறும் பிரியம்னு சொல்ல, மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எது உங்களுக்கு ரொம்ப, எது செய்தா உங்களுடைய கிரேட்டஸ்ட் ஜாய்? எனக்கு இது இருந்ததுன்னா எனக்கு. ஆமா, சிலருக்கு KFC சிக்கன் இருந்தா போதும், அவ்வளவுதான். இல்ல, சிலருக்கு அவங்களுடைய தேவைகள் எதெல்லாம், எனக்கு இது இருந்தா எனக்கு போதும் பாஸ்டர், இது இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போலதான் இவர் சொல்றார், மிகவும் விருப்பமாய் அவருடைய வேதத்தில் என்ன செய்கிறாரு. இன்னைக்கு சொல்றேன், வேதத்தை படிக்கிறது உங்களுடைய உணவாய் நம்ம பாடணும்ல. ஆசையெல்லாம் நீங்க தான், தேவையெல்லாம் நீங்க தான். இல்ல, மனுஷனுடைய 2 லிஸ்ட் வச்சிருக்கான். ஒன்னு தேவை, ஒன்னு ஆசை. நிறைய நேரம் ஆசையும் தேவைகளுக்கு வந்துருது, இந்த லிஸ்டுக்குள்ள வந்துருது, அப்படிதானே? இல்ல, ஆனா இந்த ரெண்டுமே என்னுடைய தேவனா இருந்தா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்ல, நம்ம இது வெறும் பாடல் அல்ல, என்ன நான் நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எது என்னுடைய ஆசையா இருக்குது, எது என்னுடைய தேவையா இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நீங்க மிகவும் பிரியமா இருந்தால், அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருந்தீங்கன்னா, அவர் சொல்லு, துர்ச்செய்தியை கேட்டு அவன் என்ன செய்ய மாட்டானா? பயப்படான். இன்னைக்கு துர்ச்செய்தியை பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு மொபைலை திறந்தா போதும். ஆமா, இங்க அடிச்சாங்க, அங்க பிடிச்சாங்க, பில்டிங்க காணுன்றாங்க, நம்ம அந்த பில்டிங்ல தான் இருப்போம். இல்ல, துர்ச்செய்தியை பரப்புறதுக்கு நிறைய இருக்குது. நியூஸ் பேப்பர், டெலிவிஷன் சேனல் எல்லாமே என்ன செய்யுது? ஒரு பயத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் வேதத்தை நம்புற, அவருடைய கட்டளைகள் மேல் பிரியமாய், மிகவும் பிரியமாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கு என்னது? இருதயம் எப்படி இருக்குது? உறுதியா இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நீங்க வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரா? இந்த வேளையில உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திடப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இல்லாம நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரிடத்துல சேரும்போது தான் அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். திருப்பிக் கொள்வோம் இந்த நாளிலும் கூட. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல 8 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போ லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நாம் சில நேரங்களில் நீங்க படிச்சிருக்கலாம். இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, 8வது வசனத்துல, லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் தன் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்தான். born cripple, பிறக்கும் போதே அவன் எப்படி? சப்பானியா இருக்கிறான். never walked, ஒரு நாளும் நடந்ததில்லை. ஒரு நாளும் அவனுடைய வாழ்க்கையை நிமிர்ந்து சொந்தமாய் அவன் நின்னதில்லை. ஏன்? அவனுடைய கால்கள் பலன் இல்லாம இருந்தது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய காரியங்களில ஒருவேளை என்னுடைய நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு எனக்கு பலன் இல்லாம இருக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம்.
இது நிமித்தமாய் உங்களுடைய மைண்ட்ல நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒன்று, அவச்சொல்கள் வெளியில இருந்து வரும், உன்னால இது முடியாது, இது உன் வாழ்க்கையில நடக்காது, இதை செய்யாத, வேஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். இன்னொன்று, உங்களுக்குள்ள காரியம் சில நேரம் என்ன செய்யுமா, உள்ளுக்குள்ள இருக்கிற சத்ருவானவன் அனுபவங்களை கொடுப்பான், கசப்பான அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பான். இது என்ன செய்யாது, இது அது என்ன செய்யும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ப செய்யாதபடி என்ன செய்யும். அதான் உள்ள இருந்து வருகிற சத்தத்தை சொன்னேன். உள்ள இருந்து வர சத்தம், நாய்ஸ். இந்த உள்ள இருந்து வருகிற நாய்ஸ் என்ன செய்து கர்த்தருடைய வேதத்தை நம்ப முடியாதபடி என்னை மட்டுப்படுத்தி கொண்டே இருக்குது. அதான் சொல்றேன், அனுபவம், கடந்த கால அனுபவம் இல்ல கசப்பான அனுபவங்கள் அவச்சொல்லை என்ன செய்தோம், ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அவச்சொல்லை எப்போ ஒரு மனிதன் நிராகரிக்க முடியும், அவனுடைய இருதயம் தேவனுடைய கட்டளைகளில் மிகவும் பின்பற்றுகிறவனா, ஏற்றுக்கொள்கிறவனா இருக்கும்போது என்ன செய்யும், வெளியில இருந்து வர நெகட்டிவ் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், ஃபில்டர் பண்ண முடியும். உங்களுடைய இருதயத்துல எதை வைத்துக் கொள்ளணும், எதை வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யாரு, நீங்க தான். நாம் தான் தீர்மானிக்கிறோம். என்னுடைய இருதயத்துல குப்பையும் கசடுகளையும் கவலைகளையும் கண்ணீருமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். என்னுடைய பேச்சும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்னுடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்குது, என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேதத்துல. நல்ல விஷயத்தினால் நிறைந்திருந்ததுன்னா என்னுடைய வார்த்தையும் என்ன செய்யும், நான் நல்ல விஷயத்தினால் நிறைந்திருக்கிறதுனா உலகத்திற்கு அடுத்த காரியங்களிலே நான் சொல்லலை, எனக்கு நல்ல வேலை இருக்குது, நல்ல ஃபேமிலி, நல்ல பிள்ளைங்க, நல்ல எல்லாம் செட்டில், இதனால உள்ள நல்ல விசேஷத்தினால் அல்ல, கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும்போது தான் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கும். ஏன்னா மனுஷனுடைய இருதயம் ஒரு நாளும் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறேன், செட்டில்டா இருக்கிறேன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா அவங்கள்ட்ட? இல்ல. பணக்காரனை போய் கேட்டா கூட அவனை சொல்லுவான், நான் இன்னும் சம்பாதிச்சு என்ன சொன்ன உலகத்துல இன்னும் நம்பர் 1 ஆகணும் தான் அவன் நினைப்பான். ஹல்லேலூயா. போதும் என்ற மனது நமக்கு என்ன செய்யணும்? Godliness and the contentment is a great reward. போதும் என்ற மனதுடையவனே மனதுடைய கூடிய மிகுந்த ஆதாயம். தேவனுடைய வார்த்தை எனக்கு போதும் நம்ம நினைச்சுக்கிறோம். ஒரு அதிகாரம் ஒரு நாளைக்கு படிச்சா போதும். ஆனால் உலகத்தரத்தில் நான் இன்னும் ஓடணும், இன்னும் டைம் இல்லை, 24 மணி நேரத்தில் இன்னும் 2 மணி நேரம் ஓட முடியுமா, இன்னும் அதிகமாய் சம்பாதிக்க முடியுமான்னு நம்ம ஓடுறோம். அவன் சொல்றேன், கர்த்தர் குறித்தான நேரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மற்ற எல்லா நேரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு, அப்படி டைம் ஷெட்யூல் போட்டு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இதை முடிக்க முடியல, நான் சீக்கிரம் ஓடணும் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவர் மற்ற காரியங்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்வார், உங்களுக்கு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பார். மகனே நீ இதை செய், சீக்கிரமா செய்யறதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், பலனை கொடுப்பார். ஆனா நாம் எங்கு சோர்ந்து போகிறோம், இந்த நிபச்சொல்கள் நம்ம என்ன செய்யுது, வெளியில இருந்து வருகின்ற நிபச்சொல்கள், அவதூறுகள், குற்றப்படுத்துகிற காரியங்கள், நம்மளுடைய பிறர் இடுகின்ற சாபங்கள் நம்ம என்ன செய்யாது, தாக்காதபடி நம்மை வைத்துக் கொள்வதற்கு உள்ளிருக்கிற இந்த வார்த்தை, இந்த இருதயத்தில் உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையினால் என்ன செய்திருக்கணும், நிறைந்திருக்கணும். இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியா இருக்கிறான். எல்லாமே நெகட்டிவ் தான். அவன் எழுந்து நடப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனால் பிறந்ததிலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருக்கிறான். ஒருபோதும் நடக்கல. நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் இதுவரையும் செய்யாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இதுவரையும் எனக்கு இது மாதிரி நடந்ததே இல்லை பாஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கல. ஒருபோதும் நடக்கல. ஏன்? கால்ல ஸ்ட்ரென்த் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்றார், ஆனா இதெல்லாம் செய்வதற்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த மனிதனை குறித்து பார்க்கும்போது எத்தனை பேர் அவனுக்கு அவதூறு சொற்களை பேசியிருப்பாங்கல்ல, இது நீ செய்த சாபம் தான் இப்படி இருக்குது சொல்லியிருப்பாங்களா? இல்ல. அந்த நாட்களில் அப்படிதான் எண்ணப்பட்டது. சப்பானியாய் பிறந்தவன் குருடனாய் முடவனாய் இருப்பவனுக்கு சாபம் என்று எண்ணினார்கள். இந்த உலகத்தினுடைய அவச்சொற்களை அவன் தாங்கிக் கொண்டுதான் நடக்கிறான். ஆனால் எங்க இருக்கிறான்? He was in a right place. நான் சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மட்டமா எவ்வளவு மோசமா இருந்தாலும் choose the best place. Hallelujah. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. நான் எங்க இருக்கிறேனோ அதற்கேற்றபடி தான் நான் உருவாக்கப்படுகிறேன்.
ஹல்லேலூயா. அதுக்காக தான் நான் சொல்றேன், உங்களுக்கு சபைகளை கர்த்தர் என்ன செய்ய, வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? போதகர்களை கொடுத்திருக்கிறார். நீங்க சபையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா சபைக்கு வருவதை தயவு செய்து நிப்பாட்டாதீங்க, தொடர்ந்து வாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சபையில் அருளுகிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு அது என்ன செய்யும்? பயனுள்ளதாய் மாத்திரமல்ல, அது ஒரு சரியான வழி நடத்துதலா இருக்கும். அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, 3 நெகட்டிவ். அவன் தாயின் வயிற்றிலிருந்தே அவன் சப்பானி. ஏதோ நடுல வந்தது, நான் முதல்ல நடந்த அனுபவம் எனக்கு இருக்கு இல்ல, அவன் அனுபவமே இல்ல. ஒரு காலம் அவன் ஒருபோதும் அவன் நடவாமல், அப்படின்னா இதுவரையும் நடந்தது அவனுக்கு நடந்ததே கிடையாது. ரெண்டாவது, வழங்காதவனாய் உட்கார்றது தான். இங்கிலீஷ் பைபிள்ல சொல்றது his feet has no strength அப்படின்றது. இன்னைக்கு உங்களை சொல்றேன், கிறிஸ்துவனுடைய வார்த்தை இல்ல உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை என்னை எழுந்து நிற்க முடியாதபடி, இதுவரையும் கர்த்தருடைய காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி ஒரு சூழலில் நான் கடந்து போறேன். ஆனால் அவன் அடுத்த வசனத்தை பார்ப்போமே, 8:9 வசனம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியத்தை பார்ப்போம். பவுல் பேசுகிறது என்ன செய்தானா? பவுல் பேசுகிறத கேட்டுக்கொண்டிருந்தான். இங்க நல்லா சொல்லப்பட்டிருக்குது, பவுல் பிரசங்கித்தான் அல்ல, அவன் பேசிக் கொண்டிருந்தான். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை எடுத்து பார்த்தோன்னா, அவன் யூதர்கள் மத்தியில் பிரசங்கித்தான் என்று இருக்குது இந்த வசனத்துல. ஆனால் இங்கு அவன் பேசிக் கொண்டிருந்தான். நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா உங்களிடத்திலிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். தேவ ஊழியனிடத்தில், தேவ மனுஷனிடத்திலிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவன் பேசிக்கொண்டிருக்கையில் அவனை பவுல் பேசிக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேதுவான விசுவாசம் அவனிடத்தில் இருக்கிறதே. கான்ட்ரடிக்ஷன் இருக்கா இல்லையா? இவன் சொல்றான், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை யார் பார்க்கிறா? பவுல் பார்க்கிறான். ரட்சிப்பை யாராவது இல்ல, விசுவாசத்தை யாராவது பார்க்க முடியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லியிருக்குல்ல, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளின். ஆமா, faith is a substance of the things hoped for, evidence for the things not seen அப்படின்றது. காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. ஆனால் இங்கு சொல்றார், இங்கு நம்ம பார்க்கிறோம், பவுல் அந்த சப்பானி, அந்த மனுஷனை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்பதை காண்கிறான். எப்படி நடக்கும்? எப்படி காண முடியும்? ஒரு மனுஷனிடத்துல, அதுதான் சொல்றேன், எந்த ஒரு மனுஷன் பகுத்து அறிகின்ற ஆவியை உடையவனா இருக்கிறானோ அவன் பிறருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மண்டலத்தை என்ன செய்யறான்? காண்கிறான். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு ரட்சிப்பு இல்ல விடுதலை அடைவதற்கு ஏதுவான, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உண்டு என்பதை யார் காண்றா? அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. அவன் உட்கார்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறான். நான் சொல்றேன், விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய. ஆமா, பவுல் அவனுடைய சொந்த கதையெல்லாம் பேசியிருப்பானா? அவன் என்ன செய்திருக்கிறான்? பவுல் எங்க போனாலும் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷனா இருந்தான். அவனுக்கு பிரசங்க மேடை கிடைச்சாலும் மேடை கிடைக்கலனாலும் பேசக்கூடிய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தான். பிரசங்கித்தாலும் கர்த்தருடைய வார்த்தை தான், பேசினாலும் வார்த்தை. அப்போ விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவ வார்த்தையினால் வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சப்பானி, அந்த மனுஷன், அவன் இதுவரையும் தன் தாயிலிருந்து, தான் வயிற்றிலிருந்தே சப்பானியா தான் இருந்தான். ஒரு காலும் நடக்காதவனா இருந்தான். அவன் கால்களில் பலனற்றவனா இருந்தான். எல்லாமே நெகட்டிவ் தான், எல்லாமே நெகட்டிவ் தான். அவனால நடக்க கூடாதபடி தான் இருக்குது. ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம் என்னது இருந்ததை யார் பார்க்கறா? பவுல் பார்க்கறான். ஹல்லேலூயா. எனக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இதெல்லாம் நெகட்டிவ். எனக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்குது. இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியிலிருந்து வர சத்தம் சொல்லுது இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. உள்ள இருந்து ஒரு சத்தம் சொல்லுது, அவருக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, அதனால உனக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது, நான் செய்ய முடியும், மனுஷங்களால முடியாது, நான் செய்ய முடியும். எந்த வார்த்தைக்கு என்னுடைய இருதயத்தை நான் செவி சாய்க்கிறேனோ அதன்படி தான் நடக்கும். ஹல்லேலூயா. அவச்சொல்லுக்கு கர்த்தரனை, என்னுடைய நிபச்சொல்லுக்கு கர்த்தரனை நீங்களாக்கி நடக்கணும்னா நான் எந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எதன் மேல் விசுவாசமாக இருக்கிறேன் என்பதை அவசியம். நான் சொல்றேன், அந்த விசுவாசம் என்ற வார்த்தை தான் சொல்லுது உலகத்தையே ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லுகிறது.
நான் யாரை விசுவாசிக்கிறேன். இல்ல, எப்படி ஒரு மனுஷனை டக்குன்னு எப்படி விசுவாசிக்க முடியும்? அவர் மேல் நான் என்ன செய்யணும்? நம்பிக்கையா இருக்கணும், நேசமா இருக்கணும். அவர் மேல் நான் எப்படி இருக்கணும்? கிரேட் ரெஸ்பெக்ட் வச்சிருக்கணும். பயபக்தியோடு கூட நான் அவரோடு கூட வேதத்தை படிக்கும்போது நீங்க இந்த பயபக்தியோடு கூட நீங்க படிங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசக்கூடிய வார்த்தை என்னன்னு நீங்க படிச்சீங்கன்னா உங்களோடு கூட பேசுகிற சத்தத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அப்போ அடுத்தது 10வது வசனம், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. எது எதெல்லாம் நெகட்டிவா இருந்ததோ, ஃபர்ஸ்ட் தாயின் வயிற்றில சப்பானியா பிறந்தான். ரெண்டாவது, ஒரு நாளும் அவன் நடந்ததே இல்லை. மூன்றாவது, அவன் கால் விளங்காதவனா இருந்தான், நோ ஸ்ட்ரென்த். அப்போ பவுல் சொல்றான், அவனிடத்துல இருந்த உற்று பார்த்து அவன் சொன்ன காரியம் என்னது? நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். இவனும் 3 சொல்றான் பாரு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில், அவ்வளவுதான் சொல்றான். ஆனால் 10வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அவன் எப்படி எழுதானா? குதித்தெழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. குதித்து எழுந்து நடந்தான். எந்த 3 காரியம் அவனுடைய வாழ்க்கையில நெகட்டிவா இருந்ததோ அந்த காரியத்தை அவன் என்ன செய்யலாம்? ஒரு வார்த்தை, விசுவாச வார்த்தை வருது, ஆனா அவனுடைய சிந்தைக்கு அந்த வார்த்தைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தானே தவிர சூழ்நிலைகளின் அடிப்படையில் அல்ல. சூழ்நிலை யோசனை என்ன இருக்கும்? பக்கத்துல வேற யாரையோ சொல்றாரு போல இருக்கு, நம்மளால எப்படி நடக்க முடியும்? யோசிப்புமா இல்லையா? இல்ல. கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு அவர் தீர்மானிச்சிருக்கார், அது நடக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. முதலாம் மனிதனாகிய ஆதாமின் இடத்துல போய் பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமின் இடத்துல வந்து சொல்றாரு, ஒரு 4 கால் இருக்கிற ஒரு ஸ்டூல், நாற்காலி எடுக்கிறாரு, ஒரு சேர் எடுக்கிறாரு, ஒன்று உடஞ்சிருக்கு. ஆதாமை பார்த்து இதில் உட்காருன்னா உட்காந்துருப்பானா? உட்காந்துருக்க மாட்டானா? உட்காந்துருப்பான், அப்படிதானே? ஆனா அதே ஆதாம் பாவம் செய்து தோட்டத்துக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதே சேரை போட்டு உட்காருனா உட்காந்துருப்பானா? இல்லையா? உட்காந்துருக்க மாட்டேன். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ செய் அப்படின்னு சொல்லுது. இந்த கால் கொஞ்சம் உடஞ்சிருக்குது கர்த்தாவே, நான் உட்காந்தனா இது என்ன செய்யும்? இந்த பக்கம் அவருக்கு பல பதில்களை நம்ம கொடுப்போம், டெஃபினிஷன்ஸை கொடுப்போம். இல்லை, இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அதுதான். அவருடைய பிரமாணங்களில் நாம் உறுதியாய் மனமகிழ்ச்சியாய் நாம் நம்பினா துர்ச்செய்திக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம் இருக்குது. இது ஒருவேளை உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம். சத்ருவானவன் தொடர்ந்து துர்ச்செய்தியை உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும்படி தான் செய்யறான். இதை கேட்டு உங்களை கீழே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில ஒரு தொய்வை, ஒரு சோர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்குன்னு தான் அவனுடைய வேலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பிரியமாய் நான் அவருடைய கட்டளை பின்பற்றுகிறவனா இருந்தா இந்த துர்ச்செய்தி என்னை என்ன செய்யாது? ஒரு நாளும் அசைக்கவே அசைக்காது. தாவீது சொன்னது மாதிரி, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அசைவுகள் வருமா? வரும். பிரச்சனைகள், பாடுகள் வருமா? வரும். ஆனால் இந்த பிரச்சனைகள் உங்களை என்ன செய்யாது? அப்படியே அடிச்சுட்டு போவாது. இந்த பிரச்சனையை நீங்க என்ன செய்வீங்க? புறம் தள்ளி நீங்க முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. உடனே உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க? அந்த ஆள்கிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டனா அந்த பிரச்சனையிலிருந்து வெற்றி சிறப்பதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதுதான் உண்மையான காஸ்பல். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அல்ல, கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை என்ன செய்யறாரு? ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த காரியம் என்ன? அவன் பவுல் தான் பார்க்கிறான், இந்த மனுஷனிடத்துல ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்பதை காண்கிறான், விசுவாசத்தை பார்க்கிறான். பகுத்தறிதலின் ஆவி ரொம்ப அவசியம். இன்றைக்கு கடைசி நாட்களில கர்த்தர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறது என்று சத்ருவானவனு செய்யறான். இல்ல, அப்ப நாம் உறுதியாய் தீர்மானித்து நடப்பதற்கு பகுத்தறிதலின் ஆவி, the spirit of discernment ரொம்ப அவசியம். the spirit of discernment or the spirit of deception, ரெண்டுமே பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வஞ்சிக்கின்ற ஆவியும் நம்மை ஏதோ ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யற மாதிரி தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை போல தான் இருக்கும். ஆனால் எது என்னை வஞ்சிக்கிறதற்கு, எது என்னை பகுத்தறிய செய்கிறது என்பதை நாம் கரெக்டா புரிஞ்சிட்டோம்னா
எந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளணும், எந்த வார்த்தையை நான் நிராகரிக்கணும்ன்றது என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். எது நிபச்சொல், எது அவர் சொல் என்பதை நான் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இல்ல, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்குறாரு அப்படின்னா அப்படி இருக்கா? அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அநேக சப்பானிகள், குருடர்கள் இருந்திருக்கிறாங்களா? இல்லையா? இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் உரித்த வார்த்தையா? இல்ல. இன்னைக்கு நம்ம ஏன் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் சோர்ந்து போகிறோம் தெரியுமா? பிறருடைய பிரேக் த்ரூ என்னுடையதா நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். பிறர் ஏதோ ஒரு சாட்சி சொல்றாங்க, இதே போல எனக்கும் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதே நான் நம்பி வாழ்றேனே தவிர, விசுவாசம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உருவாகணும். அந்த உருவான விசுவாசம் சோதிக்கப்படும். நீங்க ஒரு காரியத்தில் விசுவாசித்து இதுதான் செய்ய போறேன்னு நீங்க தீர்க்கமாய் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இல்ல இப்படி செய்யலாம், இல்ல இதை செய்யலாம், அதை செஞ்சா இப்படி பண்ணலாம், அப்படிலாம் யோசிக்கிறோமா? அப்படிலாம் யோசனைகளை வரும். ஆனால் எதன் பக்கமும் நான் சாராமல், எனக்கு கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார், எனக்கு இதை செய்வார் என்ற நம்பிக்கை, திட நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது தான் என்ன செய்யும்? விசுவாசம் வெற்றி பெறும். அவருக்கு அது நடந்தது, அதனால எனக்கும் இது கர்த்தர் இது செய்வார், அப்படி அல்ல. அதனால தான் அன்னைக்கு அநேக நேரம் சோர்ந்து போகிறோம். உங்களை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தனித்துவமான திட்டத்தை வைத்திருக்கிறார். யூ ஆர் யூனிக். நீங்க தனிப்பட்ட விசேஷித்தவர்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களுக்கு ஏற்றபடி கர்த்தர் நிறைவேற்றுவார். அதற்கு என்ன அர்த்தம்? நான் அவரை சார்ந்து இருக்கும் போதுதான். இந்த துர்ச்செய்தி என்னை அவரை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் என்ன செய்றாரு? என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பவுல் அதை புரிந்து கொண்டான்? பவுல் எப்படி அந்த மனுஷனுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவனுக்குள் இருப்பதை எப்படி அவன் ஐடென்டிஃபை பண்ணான் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், பவுலினுடைய பிரதான வேலை என்னவா இருந்தது? பிரசங்கம் பண்ணுவதுதான். கர்த்தர் அவனை அழைத்த அந்த அழைப்பில் அவன் உறுதியா இருந்தான். அவன் சொல்றேன், எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்பில் உறுதியா இருந்தால் அதற்குரிய வரங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? கொடுப்பார். இல்ல, நம்ம வேலை செய்யும் போது நான் என்னவா வேலை செய்யணும்ன்றதை நான் தீர்மானித்து அதற்குரிய படிப்புகளை படிக்கிறேன். இல்ல, அப்போ அதற்குரிய வேலை கிடைக்குது. அதே போல கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வரங்களை தாரன் மட்டும் தான் சொல்றோம். ஆனால் நான் எந்த கிரியைகளில் வெளிப்படணும் நான் பிரயாசப்படுறனோ, பவுல் என்ன செய்யறான்? அவனுடைய அழைப்பு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக என்பதை அறிந்ததுனால அவன் இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாமே. 14ஆம் அதிகாரத்தின் இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அப்ப பிரசங்கித்தார்கள். என்ன நடக்குது? இது ஒரு சைட் லைன் தான், அதனால நான் இதை லேசா சொல்றேன். இக்கோனியா பட்டணத்தில் போய் பவுலும் பர்னபாவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். யூதரிலும் கிரேக்கரிலும் அநேகர் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். இது நிமித்தமா அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? இவர்களுக்கு விரோதமா எழும்புறாங்க. எங்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி நடக்குதோ, எங்கு ஒரு உயர்வு வருதோ, அங்க பிரச்சனையும் என்ன செய்யும்? கூட வரதான் செய்யும். இதுவரையும் நல்லா தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைச்சிச்சோ, ஒரு என்ன செய்வாங்க? 2 பேர் எதிர்க்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தானா? பிரசங்கித்தான். ஆலயத்தில், ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்தான். ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து என்ன செய்யறான்? பேசுறான். அது நிமித்தமா யூதர்களிலும் கிரேக்கரிலும் அவனுடைய வார்த்தையை கேட்டு நம்புகிறாங்க. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி சில ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அவங்களை அடித்து துன்புறுத்தி நீங்க என்ன செய்யுங்க? துரத்தி விடுறாங்க. என்ன செய்தாலும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை அவர்கள் என்ன செய்யல? அதுதான் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட். எனக்கு ஒரு எதிர்ப்பு வந்த உடனே ஓஹோ இது தேவனுடைய சித்தம் அல்லவோ, அப்படி இல்லையோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அது அல்ல. உங்களுடைய அழைப்பில் நீங்கள் உறுதியா இருந்தீங்கன்னா அதற்குரிய வரத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நீங்க போனீங்கன்னா கர்த்தர் அதுக்கேற்ற வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பார், வெளிப்பாடுகளை தருவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவன் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய காரியத்தை என்ன செய்யறான்? பார்க்கிறான். ஹல்லேலூயா. எந்த வார்த்தையை நாம் நம்புறோம்? ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன், பவுல் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டதன் நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது.
இன்னைக்கு நம்ம உங்களுடைய தனிப்பட்ட வேத வாசிப்பா இருக்கலாம், இல்ல செய்தி வாயிலாய் நீங்க கேட்கின்ற வார்த்தையா இருக்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? இல்ல இன்னொரு செய்தியை, கதை புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி இன்னொரு கதையை நான் பார்க்கிறேன், அப்படி அல்ல. இந்த வார்த்தை எனக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் ஏதோ அவனுடைய கட்டு கதைகளை பேசல, தேவனுடைய வார்த்தையை பேசினான் என்பதைக்குரிய எடுத்துக்காட்டாய் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 4 மற்றும் 5ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. அவனை சொல்றான், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு, மனுஷனுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஞானத்தினால் நிற்கும்படியாய், தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படியா என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷருடைய ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் பேசுகிற வார்த்தை உலகத்தரமான வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறான். அவன் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமாய் உங்களுடைய காதுகள் இருந்ததுன்னா, நீங்க எதிர்கொள்ளுகிற சவால்களை முறியடிப்பதற்கு கர்த்தர் உங்கள் கரங்களை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். அவருடைய பலத்தினால் தான் நான் என்ன செய்ய முடியும்? உம்மால் தான் ஒரு சேனைக்குள் பாய முடியும், உம்மால் தான் ஒரு மதிலை நான் தாண்ட முடியும். என்னுடைய ஞானத்தினாலோ என்னுடைய பொருளாதாரத்தினால் அல்ல, என்னுடைய படிப்பு, என்னுடைய செல்வாக்கு அல்ல, எனக்கு இருக்கிற ஆள் பலனால அல்ல. இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா நீங்க அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. சரி, நம்ம அநேக நேரம் என்ன யோசிக்கிறோம்? பகுத்தறிதல்லாம் என்ன? பகுத்தறிவு அப்படின்றது பொது அறிவை குறித்து சொல்றதா? காமன் சென்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? பகுத்தறிதல் அப்படின்னா சில நேரம் நம்ம நினைக்கிற காமன் சென்ஸ் பகுத்தறிதல் அப்படின்னு நமக்கு சொல்றோம். ஆனால் பகுத்தறிதலின் ஆவி என்பது தேவனுடைய ஞானத்தினால் நீங்க நிரம்புறீங்க. அது எப்படி? பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு உங்களுக்கு எதிராக இருக்கிற வஞ்சிக்கின்ற ஆவிகளிலிருந்து நீங்கள் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக உங்களை வழிநடத்துகிறது தான் பகுத்தறிதல். பகுத்தறிதலின் ஆவி என்பது பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் கூட, கர்த்தருடைய ஆவியை பெற்ற தேவ மனுஷன் அந்த ஆவியினால் வஞ்சிக்கப்படாதபடி கர்த்தருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதுதான் பகுத்தறிதலின் வரம். நம்ம ஏதோ பெருசா நினைச்சுக்கிறது இல்ல. நம்ம தேவன் இஸ் ஆல் நோயிங் காட். அவர் சர்வத்தையும் அறிந்தவர். நடந்தது, நடக்க போகிறது, இனி வரும் காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அவருடைய ஆவியை நான் பெற்றிருப்பேனே என்றால், எனக்கு வருகின்ற காரியங்கள் இது கர்த்தரால் உண்டானதா இல்ல எனக்கு வருகிற ட்ராப்பான நம்ம என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். எல்லா திறந்த வாசலும் உங்களுக்குரியதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா திறந்திருக்கிற வாசல் எல்லாம் எனக்கு கர்த்தர் திறந்திருக்கிறார் அல்ல, உங்களுக்கு குறித்த காரியத்தை நீங்க அறிந்து உள்ள போனதான் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. பகுத்தறிதல் இட்ஸ் a gift. சரி, அப்போ நான் சொல்றேன், பகுத்தறியாமல் நான் சில காரியங்களை உள்வாங்கிக் கொண்டேன் என்றால், உள்ள நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால், இந்த வார்த்தை என்னை அவச்சொல்லா இல்ல அவச்சொற்களாய் மாறும், என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தடையாய் மாறும். அப்போ பகுத்தறிதலோடு கூட பவுல் எப்படி இந்த மனுஷனிடத்தில் அவன் ரட்சிப்புக்கு ஏதுவாக உள்ள விசுவாசம் அவனிடத்தில் இருக்கிறது என்பதை கண்டது போல, என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இல்ல வஞ்சிக்காதபடி நான் அதை மேற்கொள்வதற்கும் இந்த பகுத்தறிதலின் ஆவி இல்ல வரம் எனக்கு அவசியம். எப்படி அந்த பகுத்தறிதலின் வரத்தை நான் நாடுவது? இட்ஸ் a gift. இல்ல நம்ம கேட்க முடியுமா? யார்ட்டையாவது போயிட்டு எனக்கு பர்த்டே வருது, எனக்கு என்னுடைய சைஸ் ஷர்ட் 44 அப்படி சொல்லியிருக்குமா? சொல்ல மாட்டோம்ல. கேட்டால் கூட பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் எப்படியாவது சொல்லிடுவோம். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை? அப்போது பகுத்தறிதலின் ஆவி ரொம்ப அவசியம் ஒரு கிறிஸ்தவ தேவ. அது இந்த நாட்களில் எது கவுண்டர்ஃபீட், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஃபீட் நோட்டு தான் எப்படி இருக்கும்? ஒரிஜினலோட சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் போய் இந்த ஒரு காலத்துலலாம் இந்த ஊரில் டூப்ளிகேட்டே இருக்காது, எல்லாமே கண்ணை மூடிட்டு வாங்கலாம். நீங்கள் எது வாங்கினாலும் அது ஒரிஜினலாக நல்லா உழைக்கிறதா தான் இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது? ஆமாம், டூப்ளிகேட் அப்படி ஒரிஜினலோட பக்காவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 2 நாளில்
தெரிஞ்சிருது, ஓகே இது அப்படின்னு இல்லை. அப்போது பகுத்தறிதல் வரம் இல்லாமல் நாம் ஜீவிப்போமே என்றால் நிபச்சொல்லா இல்லை நல்ல சொல்லா தேவ சொல்லான்னு நம்ம தெரியாத இருக்கும்போது ஈஸியாக நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்போ பாருங்கள், அப்போ இப்போ நான் வஞ்சிக்கப்படாதபடி என்னை காத்துக்கொள்ளணும்னா இந்த வஞ்சனை எங்கே தொடங்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லை. எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஹல்லேலூயா. நன்மை தீமை அறியும்படி உங்களுடைய கண்கள் திறந்து நீங்கள் எப்படி இருப்பீங்களா, நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். அதனால தான் இது என்ன செய்தாரு, தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ முதலாவது டிசப்ஷன் எங்க வந்தது, முதலாவது வஞ்சிக்கப்பட்டது எங்க, தோட்டத்தில். அப்போ எதனால் வஞ்சிக்கப்பட்டார்கள், நானும் தேவனை போல இருக்கணும்னு ஒண்ணு. ரெண்டாவது எதற்கு செவி கொடுத்தார்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், நிபச்சொற்கள் என்னை காயப்படுத்துகிற மாதிரி தான் வரணும்னு அவசியம் இல்லை. உங்களை விழ தள்ளுவதற்கு உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை போல தான் இருக்கும். ஓ இதெல்லாம் நீ செய்தனா தேவர்களை போல நீயும் ஆகலாம். என்னுடைய நிபச்சொல் என்பது வெறும் என்னுடைய குற்றப்படுத்துகிறதும் பழி சொல்வதற்கு மாத்திரமல்ல, என்னை விழச் சொல்லுகின்ற தந்திரமான வார்த்தைகளும் கூட. இன்னைக்கு அநேக காரியங்களில் சத்ருவானவன் கொண்டு வருகிற காரியம் என்ன தெரியுமா, என்னை தந்திரமாய் சில வார்த்தைகளை சொல்லி என்னை விழத் தள்ளுகிறது தான். கேட்பதற்கு நல்லா தான் இருக்கும். இயேசுவானவரை குறித்து இயேசுவானவரை அவன் சோதிக்க வரும்போது என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்ட உலகத்தை நான் என்ன செய்கிறேன், நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு தரேன். பிதாவாகிய தேவனும் அதை தான் சொன்னார். பூமியைக்கு அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு கீழ்ப்படுத்தி தான் அனுப்புறாரு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தையும் சத்துருடைய வார்த்தையும் ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் வேரியேஷன், சின்ன ஒரு அடிஷன் இருக்கும். அப்போது பகுத்தறிதலின் வரம் இல்லைன்னா நம்ம ஈஸியாக என்ன செய்வோம், அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தை நிமித்தமாய் வருகின்ற பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாக மாறும். அப்போ நான் பகுத்தறிதலின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது பகுத்தறிதலுக்குரிய ஆவியை எங்க இழந்து போனாங்க, எங்க டிசப்ட், எங்க வஞ்சிக்கப்பட்டார்கள். அப்போ நாம் வஞ்சிக்காதபடி அவர் நம்மை காற்றுக்கொள்ளணும். எடுத்துக்கொள்ளும் பாருங்களேன், சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைமைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Be excellent which is good, innocent to evil அப்படின்னு இருக்குது இல்ல. Excellent which is good, நன்மைக்கு ஞானிகளாய் இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது, களவானாலும் கற்று மறப்போமா, நம்ம தான் கத்துக்கிட்ட ஒன்றதையும். ஆமா, உலகம் இப்படி தான் சொல்லுது, எல்லாத்தையும் கத்துக்கோ, நல்லா இருக்கிறத எடுத்துக்கோ. இங்க என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு. ஆமா, தீமையே வேண்டாம். ஆதாம் வாழ்ந்த காலத்தில் ஏவாள் வாழ்ந்த காலத்தில் அங்கே தீமை இல்லை, எல்லாமே நன்மையாக தான் இருந்தது. அங்கே கொண்டு வந்து வஞ்சகமாய் சத்ருவானவன் என்ன செய்யறான், நீ நன்மை தீமையை அறியும்படி. அங்கே தீமையே இல்லை, எதுக்கு நான் அறியணும் இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்றான், வஞ்சிக்கின்ற ஆவி. அதுக்காக தான் சொல்றேன், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி, அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவதனுடைய காரணம் என்ன தெரியுமா, வஞ்சிக்கின்ற ஆவிகள். அப்ப நான் பகுத்தறிகிற வரத்தின் உடையவனாய் பகுத்தறிதலை அறிந்து கொள்ளணும்னு நான் வாஞ்சியா இருந்தேன்னா கர்த்தர் என்ன செய்வாரு, அதற்கு நேராய் நடத்துகிறவரா இருக்கிறாரு. நன்மைக்கு ஞானிகளா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற காரியம் பாருங்களேன், இன்னைக்கு வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ் இல்லை. எந்த காரியத்தை நீங்க தேடினாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை, 10 ஐடியா. ஒரு ரீல்ஸ்ல பார்க்குறேன், ஒருத்தங்க சொல்றாங்க, கூகுள்கிட்ட ChatGPT, வேலைக்கு போகாமல் மாதம் 50,000 ரூபா சம்பளம், சாட்டர்டே சண்டே லீவு, ஒரு வேலையும் செய்யாமல் கஷ்டம் இல்லாத வேலை செய்யணும், ஏதாவது இருக்குதா, ஒரு ஆப்ஷன் கொடு. இன்னொரு பக்கத்தில் இருந்து இல்லை 10 ஆப்ஷன் கொடு, 100 ஆப்ஷன் கொடு, கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு இல்லை. அநேக நீங்க நல்ல கவனமா கேளுங்க, கொஞ்சம் ஒரு ஆலோசனை தான் இருக்குன்னா அதை நல்லதை பொறுக்க முடியும். இன்னைக்கு உலகம் என்ன இருக்கு, ஏகப்பட்ட ஆலோசனைகள். அப்ப நமக்கு எவ்வளவு தீவிரமா எவ்வளவு ஷார்ப்பா நம்ம நடக்கணும்ல. நன்மைகளுக்கு நாம் எப்படி இருக்கணுமா, நன்மைக்கு ஞானிகளா இருக்கணும். எக்ஸலண்ட் which is good, எது நன்மையா இருக்கிறீங்களோ, நல்லா சொல்றேன் கேளுங்க.
நீங்க நன்மையில எக்ஸலண்டா இருந்தீங்கன்னா எது தீமைன்னு உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்க அதை கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. இது இல்லைன்னா பிளாக்கு ஒயிட்டு தான் இருக்குது, கிரேன்னு ஒன்றும் இல்லை பைபிளில். கிரே கலரை குறித்து சொல்ல, எய்தர் இட் இஸ் ஒயிட், எய்தர் இட் இஸ் எஸ் ஆர் நோ, தெர் இஸ் நோ நத்திங் இன் பிட்வீன். உள்ளதை உள்ளதும் இல்லாதது இல்லைன்னு சொல்லி நடுவில் இருக்கிறதுல ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சேஃப் பிளே என்ன தெரியுமா? அதுவும் இல்லை இதுவும். நான் யாருக்கும் பகையில், நான் எல்லாரோடையும் அனுசரிச்சு போறேன். அது முடியவே முடியாது. வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் சம்மதமே கிடையாது. எனக்கு எல்லாரும் வேணும் அப்படி எல்லாரோடையும் நம்ம இருந்தாதான், அப்படி கிடையாது. அவர்களோடு பழகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவர்களை பழகலைன்னா நம்ம அவரிடத்துல எப்படி போய் கிறிஸ்துவை சொல்ல முடியும்? ஆனால் அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய வழியை நாம் என்ன செய்யக்கூடாது? படித்துக் கொள்ளக்கூடாது. பகுத்தறிதல்ல உங்களுடைய நண்பர்களிடத்தில் நீங்க பேசக்கூடிய வார்த்தையை கூட நீங்க பகுத்தறிதல் நாவியோடு கூட பேசணும். ஏதோ ஒன்று என்ட்ரு ஆகாமல் இருக்குது. அப்போது நன்மைக்கு ஞானிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுல்ல. அப்போ நன்மை, அப்போ எதெல்லாம் பாருங்க, எது நன்மை? வேதம் சொல்லுகிறது திஸ் இஸ் குட் நியூஸ், நற்செய்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நற்செய்தியிலே நீங்க ஞானிகளாக இருந்தீங்கன்னா தீமையான காரியம் எது என்பதை நீங்க ஈஸியாக என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இன்னொரு வசனம் யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்குது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாற்றமும் யாதொரு வேற்றுமையும் நிழலில்லை அப்படின்னு இருக்கு. எவ்ரி குட் கிஃப்ட் இஸ் ஃப்ரம் அபவ். நம்ம உடனே நினைக்கிறோம் எவ்ரி குட் கிஃப்ட் இஸ், நமக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கிடைக்குது போல இருக்கு. எல்லாம் நல்ல கிஃப்ட் தான். கர்த்தரிடத்துலேருந்து கிஃப்ட் வருதுன்னா உடனே நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக தான் யோசிக்கிறோம். ஆவிக்குரிய கிஃப்ட்டை நீங்கள் முதலாவது யோசிங்க. உங்களுடைய சரீரத்திற்கு, ஆத்மாவுக்கு, நம்முடைய சரீரத்தை குறித்தே நம்ம யோசிக்கிறோம். என்னுடைய ஆத்மாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட் என்ன அப்படின்றத அப்போ பார்த்துக்கிறோம். அப்போ 3 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது என்னது? சோதித்தறியணும். பகுத்தறிதலின் வரம் இல்ல ஆவி உங்களுக்குள் பலப்படணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? சோதித்து அறியணும். தேவனுடைய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கிஃப்ட் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? the power of choosing. தெரிந்தெடுக்கக்கூடிய வல்லமையை தான் கர்த்தர் உங்களுக்கு the greatest gift. மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் அது தேர்ந்தெடுக்கிறது என்ன செய்யாது? கிடைக்காது. இல்ல, கிடைக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டிதான், இல்லைன்னா ஃபாஸ்டிங் போட வேண்டிதான். காட்டுகளில் இருக்கிற மிருகங்கள் அப்படிதான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு என்ன வேணுன்றதை சூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆமாவா? நீங்களாம் பார்த்தா எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கோம் பிராஸ், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றீங்களா? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறோம். ஒரு கடைக்கு போனால் கூட ஒரு தக்காளி வாங்கினா ஒரு 100 தக்காளி போட்டிருந்தா கூட அடிபடாதது, அழுகாதது, ரொம்ப பழுத்தது, பழுக்காதது, இதெல்லாம் தவிர்த்துட்டு கரெக்டாக தான் நம்ம எடுக்கிறோம். அப்படியா இல்லையா? தெரிந்தெடுக்கிறோம். எப்படி? ஒரு சமையலுக்கு தேவையான ஒரு காய்கறியை கூட ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிந்தெடுக்கிறோம். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்னவா இருக்கு? நான் ஆவிக்குரிய விதத்தில் நான் வளரணும்னா என்னுடைய அனுதின வேத வாசிப்பு, அனுதின ஜெபம், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நான் எப்படி தெரிந்தெடுத்துக் கொள்கிறேன்? ஒரு இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு கெட்டு போற ஒரு பொருள் ஒரு சமைப்பதற்கு நாம் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? தக்காளியை பார்க்குறோம், உருட்டி இப்படி பார்க்குறோம். இல்லை, எங்கேயாவது அடிபட்டிருக்கா, இல்லை எங்கேயாவது ஓவரா பழுத்துறவும் கூடாது, கரெக்ட் பக்குவத்துக்கு எடுக்கிறோம். அப்போ என்னுடைய ஆத்மாவினுடைய போஷணத்திற்காக, என்னுடைய ஆத்மாவுடைய உணவுக்காக அனுதின மன்னாவை நான் எப்படி எந்த அளவுக்கு நான் கற்றுக்கொள்கிறேன்? ஹல்லேலூயா. என்னுடைய உள்ளான மனிதன் பலப்பட்டாதான், என்னுடைய ஆவிக்குரிய மனிதன் பலப்பட்டாதான் இந்த வஞ்சனைகளிலிருந்து, இந்த நிபச்சொல்லிலிருந்து நான் என்னை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ள முடியும். ஜனங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, வாழ்ந்தாலும் பேசுவாங்க, கீழே விழுந்தாலும் பேசுவாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவைகள் எல்லாம் என்னை காயப்படுத்தக்கூடாதுன்னா நான் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும்போது இந்த வார்த்தையில் எனக்கு உள்ள என்ன செய்யாது? நுழையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ பகுத்தறிதலின் ஆவி. அப்போ முதலாவது என்னது? சோதித்து அறிதல். 1 தெசலோனிக்கேயர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். டெஸ்ட் எவ்ரிதிங், ஹோல்ட் ஃபாஸ்ட் வாட் இஸ் குட். டெஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்னு இருக்குது. எல்லாவற்றையும் நான் சோதிக்கலாம்.
ஆனால் எனக்கு எது நலமாக இருக்குதோ அதுதான் நான் என்ன செய்ய முடியும். இந்த உலகத்தில் எல்லாமே கிடைக்குது, ஆனால் எது எனக்கு தேவை என்பதை நான் அறிந்து கொள்ளணும். பவுல் சொன்ன அந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட அநேக தடவை சொல்லியிருந்தாலும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு பலன் உண்டு, ஆனால் இவைகள் எனக்கு தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் இவைகள் ஒன்றும் எனக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ணாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தகுதி இல்லாதது, பக்தி விருத்தி உண்டு பண்ணாததை நீங்க என்ன செய்யாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. நான் அவரை ப்ளீஸ் பண்ணும், அவர் ஏதாவது நினைச்சுக்குவாரு அப்படின்னு நீங்க வாங்காதீங்க. உங்களுக்கு தகுதி இல்லாத காரியத்தை நீங்க செய்யாதீங்க. ஏன்னா கர்த்தரை நீங்க ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கர்த்தர் உங்களை என்ன செய்தாரு, தகுதிப்படுத்தி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நான் மறுபடியும் கீழே இறங்குவது அவருடைய சித்தம் அல்ல. நெகேமியாவை குறித்து வாசிக்கும் போது, நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டலான்னு போறான், ஆனால் அவனுக்கு காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு வராங்க. சன்பலாத் தொபியாலாம் வந்து என்ன செய்யறாங்க, யூ கம் டவுன், நீ கீழே இறங்கி வா, நம்ம என்ன செய்யலாம், சமரசம் பேசலாம். அவன் சொல்றான், ஐ எம் டூயிங் த கிரேட் ஒர்க். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க தேவனுடைய வேலை, ஒருவேளை எனக்கு பெருசா மைக்கெல்லாம் கிடைச்சதில்லை பாஸ்டர், நான் என்னத்தை பெரிய கிரேட் ஒர்க். நீங்க இருக்கின்ற இடத்துல மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கோ இல்ல மற்றவர்கள் ரட்சிப்புக்காக நீங்க உங்களுடைய முழங்கால்களை முடக்குனீங்களோ, அதுதான் கிரேட் ஒர்க். உங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் நல்ல நேரத்தை கொடுத்திருக்கலாம், முழங்கால்களை முடக்குங்க, பிறருக்காக ஜெபிங்க. இல்லைனா நாம் சபையில் வருகிற மற்றவர்களுடைய பாடுகளை நீங்கள் அறிஞ்சிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அவங்களுக்கு சும்மா பண்ணுறதுல இல்லை, தனி அறையில் அவர்களுக்காக ஜெபிக்க பழகிக்கொள்ள. நீங்கள் ஜெபிக்கின்றதுனால ஒருவேளை இவங்க ஜெபிச்சு தான் எனக்கு விடுதலை ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் அறிவார். நான் ஜெபித்ததுனால தான், நான் கை வச்சதுனால தான் இவங்க குணமானாங்க அவசியம் இல்லை. கர்த்தர் அறிந்தா போதும். ஏன்னா அவர் தான் உங்களை என்ன செய்கிறாரு, ஒருவனை உயர்த்துகிறதும் ஒருவனை தாழ்த்துகிறதும் அதிகாரம் படைத்தவர் அவர் தான். என்னுடைய உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து தான். நான் செய்கின்ற நல்ல விஷயங்கள், நல்ல வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பயனாய் மாறிடுச்சுன்னா போதும், நான் தான் தெரியணும். நல்ல அதுக்காக தான் சொல்லிருக்கு, நீங்க பூமியில் எப்படிருங்க, உப்பா இருங்க. உப்பு போட்ட இடம் தெரியாது, ஆனா உப்பு போட்டிருக்குதே தெரியும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில நீங்க ஃப்ளேவரா மாறினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? ஃப்ளேவர்ஃபுல்லா. சாதாரண மில்கை குடிக்கிறதோட ஃப்ளேவர்ட் மில்கை குடிக்கிறது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நீங்களாம் ஃப்ளேவர்ட் மில்கை குடிக்க மாட்டீங்க போல, டயட் இல்லை. என்னுடைய வாழ்க்கை ஃப்ளேவராக ஆகணும்னா நான் மற்றவர்கள் என்ன செய்யணும், ஃப்ளேவரை கொடுக்கணும். அது எப்படி நடக்கும்? நான் மற்றவர்களுடைய வார்த்தை, அது எனக்கு பக்தி உறுத்தி உண்டாகக்கூடிய வார்த்தையெல்லாம் இருக்குதா, இல்லை எனக்கு தகுதியா இருக்குதான்னு சொல்லி நான் என்ன செய்யணும், என்னுடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப அவசியமா இருக்குது. அடுத்தது பாருங்க, முதலாவது சோதித்து அறியணும். ரெண்டாவது என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய டிசிஷன்ஸ். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் 5-6 இல்லை, இன்னைக்கு அநேக நேரம் என்ன தெரியுமா, என்னுடைய முடிவுகள், நான் எடுக்கின்ற டிசிஷன்ஸ், நான் எடுக்கின்ற தீர்மானங்கள் என்னுடைய சுய சிந்தையிலே நான் ஏற்படுகிறதையே நான் செய்யறதுனால கர்த்தருக்கு அதுக்கு இடமே கொடுக்கறது இல்லை. ஏன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியும், இது எப்படி பண்ணணும்ன்றது எனக்கு கூடிய நாலேஜ் இருக்கிறதுனால என்னுடைய சுய சித்தத்தின்படி, சுய தோற்றத்தின்படி செய்யறதுனால தான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து, நம்ப முடியலையா, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க பார்த்து இது எப்படி செய்தா சரியா இருக்கும் அப்படின்ற சரி செய்கின்ற காரியங்களை குறித்து நீங்க பார்க்காதபடி உங்களுடைய முழு சிந்தையோடு முழு பலத்தோடு, அவர் சொன்ன அந்த வசனத்தின் துவக்கத்தின்படி உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய். எப்பொழுது ஒரு மனுஷனை நம்ப முடியும், அவர் எனக்கு செய்வார்ன்ற உறுதியான மனநிலை எனக்கு வரணும். ஒரு மனுஷனை நம்புறதுக்கு காரணம், இவர் எனக்கு பார்த்துக்குவாரு இல்லை. நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட அப்படி தான் கேட்கும்ல, இவர்கிட்ட சொன்னால் இவர் பார்த்துக்குவார். அநேக நேரம் நம்ம சிறு பிள்ளைகளை போல நடக்க வேண்டியது கர்த்தர்ட்ட. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தேவைகளை மாத்திரம் வாங்கிக்கிட்டு ஓடிடுறோம். ஆனால் பிள்ளைகள் நம்ம தேவையில வாங்கிட்டு ஓடல, நம்மகிட்ட தான் திருப்பி வருது இல்லை. கர்த்தர் அப்படி தான் நினைக்கிறார். இன்னைக்கு சொல்கிறேன், என்னுடைய தெரிந்தெடுப்பு என்னுடைய சுயத்தினிலிருந்து வருகிறதா, இல்லை கர்த்தருடைய ஆலோசனையின் பேரில் என்னுடைய வாழ்க்கையில் நான் தீர்மானங்களை எடுக்கிறேன். இப்படி நான் செய்யும்போது தான் என்னுடைய பகுத்தறிதலின் வரம் எனக்குள்ளேயே என்ன செய்யும், கிரியை செய்ய வளர தொடங்கும். அடுத்தது மூன்றாவதாக
ஆவியில் வளர்தல், வளரக்கூடிய காரியம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடையவைகளாகி பூரண solid food belongs to those who are matured அப்படின்றது. மெச்சோர்ட் ஆனாதான் என்னுடைய சரீரம் என்ன செய்யும்? கடினமான பொருளை கடிச்சாலும் ஜீரணமாக கூடிய சக்தியை பெறும். அப்படிதானே? யாரும் பிறந்த குழந்தைக்கு மட்டன் சாப்ஸை கொடுக்க போறதில்ல. மட்டன் நல்லது தான், புரோட்டீன் தான். கொடுக்க மாட்டோம். ஏன்? அந்த குழந்தை பால் உண்ணுகிற குழந்தையா இருக்கு. அப்போ solid food for those who are matured அப்படின்றது. பலமான ஆகாரத்தை மென்று தின்னக்கூடிய, கடித்து மென்று தின்னக்கூடிய பூரண புருஷர்களுக்கே தகும் அப்படின்னு இருக்குதுல்ல. ஹல்லேலூயா. இது எப்படி நடக்குது? பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும். இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி? பயிற்சி. அப்படிதானே? பயிற்சியினால், முயற்சியினால். இந்த வேதத்தில் நான் பயிற்றுவிக்கும்படியாய் நான் எத்தனை நாள் உட்கார்ந்து படிச்சிருக்கிறேன். நான் இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும்னு எத்தனை தடவை நான் முயற்சி செய்திருக்கிறேன். ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு வேத வாசிப்பு அல்ல. என்னுடைய பயிற்சியும் என்னுடைய முயற்சியும் இந்த பகுத்தறிதலுக்கு நேரா என்ன செய்து கொண்டு செல்லுது. இந்த பகுத்தறிதலின் வரத்தை பெற்றுக்கொண்ட இல்லை, இந்த பகுத்தறிதலோட ஆவியை நான் பெற்றுக்கொள்வேனே என்றால் நிபச்சொல்லா அவர் சொல்லா, அவர் சொல்லா என்பதை நான் நிதானித்து என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கென்று உரித்து வைத்திருக்கிற மன்னாவை நீங்க சாப்பிடும்போது தான் நீங்க பலன் அடைய முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்காக மன்னாவை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலைதோறும் மன்னாவை கொடுத்தாருன்னா அது முடிஞ்சு போச்சு இல்லை. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதை வைத்திருக்கிறார். யாரு காலைதோறும் எழுந்திருச்சு கர்த்தரிடத்தில் கேட்குறீங்களோ உங்களுக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அது நிமித்தமாய் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எல்லாவித அவச்சொற்களும் துர்ச்செய்தியை கேட்டு அவன் பயப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் வேதனைப்படுத்துகிறது, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பயமுறுத்துகிறதோ இவைகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய தேவனுடைய கரங்களில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை இருதயங்களை திடப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா? உங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்பக்கூடிய இந்த சமயத்தில், கர்த்தாவே என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விகள் உண்டு சுவாமி. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் சொல்லி கர்த்தாவே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையில் என்னோடு கூட பேசின உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் வெளிவந்த ஒரு மகன், இதற்கு முன் நடந்திராத ஒரு மனிதன், கால்கள் விளங்காதவனாய் இருந்த ஒரு மனிதன், அவனுக்குள் இருந்த விசுவாசத்தை கண்ட பவுல் எழுந்து நிமிர்ந்து நில் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால், விசுவாசத்திற்கு செவி கொடுத்தபடியினால் அவனை நீர் பலப்படுத்தினீர் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கால வேளையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நாங்கள் இன்னும் கர்த்தாவே சரி செய்து கொண்டு வேண்டிய காரியங்களை அப்பா சரி செய்து கொள்ள நாங்கள் உண்மை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை நாங்கள் ஒருவேளை எங்களுடைய சுய சித்தத்தின்படி நாங்கள் சில காரியங்களை செய்திருக்கலாம். கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள எங்களுடைய ஆசையும் வாஞ்சையும் உம்முடையதாய் மாறட்டும். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா,
ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. காலை வேளையில் உங்களுடைய ஏக்கங்கள், தேவைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துகிற இந்த தருணத்தில் உங்களுடைய வாய்களை திறந்து, கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்ட அவச்சொற்கள், நிபச்சொற்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையினால் என்னை குணமாக்கி, உங்களுடைய வேத வசனம் சொல்லுகிறதுபடி உங்களுடைய வார்த்தை அனுப்புனீர், எங்களை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறீர். முடியாது என்ற ஒன்றும் உம்முடைய சமூகத்தில் இல்லை கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் செய்கிறது ஆற்றல் உடைய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்பதை அறிந்து இந்த காலை வேளையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே.